ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க? தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்றது நம்மளுக்கே தலை சுற்றிடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரிஷ்னு அது இருக்கிறானே. ஆமாம், யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கு. ஜெமினி கணேசன் கமல் சாருக்கு அப்புறம் அப்படி நிறையா நீங்கள் படங்கள் இல்லை சார் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை, அந்த ஒரு லவர் பாயாக மாற்றுற வேலையை நாங்களும் ஷானும் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்கு. ஹாய், என் பேர் அகிலன். இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ், அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன்தாஸ் அங்கிள், எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது ஐயோ, இதா நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்கள் எல்லாம் ஒரே மார்க்குன்னா வந்துட போகிறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பாக போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க? அசிங்கமாக இருக்குது வதுறேன்னு. இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார், படம் ஜெயிச்சுதுன்னா என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா? என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா அதை பற்றியே? எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பேசிட்டீங்களா? நீங்கள் பேசினது இது வேறு மாதிரி இருக்கும், தப்பா? ஆமாம், இல்லை என்னடானா, இதில் என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்றது நம்மளுக்கே தலை சுற்றிடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரிஷ்னு அது இருக்கிறானே. ஆமாம், இது இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா. உன்னை நான் ஃபாலோ பண்ணல, ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்தில்ங்க எல்லா தியேட்டர் என்னன்னா, மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரெக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல நாங்கள்
தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யார், இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும் போது. அதனால் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேறு என்ன தலைவா, அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா, ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்குது ஷான் ரோல்டுன்னு என்னை தான் சொன்னீங்க. கரெக்டாக? சரி மேம், அது நாங்கள் சொல்லணுங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த காம்போ வந்தாலே ஹிட்டு தான். ஐயோ ரொம்ப நன்றி. கான்சிட்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றின பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க. அதோட பிரதிபலன் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் துரைராஜ் நண்பர், இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ், நீ நம்ம படத்தில் நம்ம பாட்டில் எழுதின மாதிரி தான், நீ ஒரு ஆலமர சைடு. கண்டிப்பாக நீ இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நீ பெரிய வருவ. கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு இது முதல் படி. இன்னும் நிறைய படிகள் இருக்குது, நீ நிறைய தாண்டி போகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் 2 தத்துவ பாடல் என்னை எழுத வச்சுருக்காப்புல. அதுக்கு நான் வந்து எப்பயுமே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக அது லேட்டாக பிக்கப் ஆனாலும் கண்டிப்பாக என்றைக்குமே அது ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கண்ணா ப்ரோ அப்படிங்கிறதுல அதில் 2 லைன் மட்டும் நான் சொல்கிறேன். வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழும் காலம் உண்டு, தோற்று நொந்த வரும் வாழும் காலம் உண்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வரி எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இதில் இன்னொரு மன்னிப்பு கேட்கணும். அதை நான் எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா, ஃப்ராடு பயலே பாட்டு வந்து படத்தில் இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துட்டு டைம் இல்லைங்கிறனால வைக்காமல் போகலை. இது வந்து ஹரிஸ் நான் முன்னாடியே பிளான் பண்ணி, அண்ணா அப்படி ஒரு பாட்டு பண்ணுறோம் ஆனால் படத்தில் வராது அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை பண்ணான். அதனால் இதில் நிறைய ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டுக்காக தான் நாங்கள் வந்தோம், அந்த பாட்டுக்காக தான் நான் வந்தோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஓரமாக அந்த ஒரு இது இருந்தது, ஆசை இருந்தது. அதுக்கு அந்த ரசிகர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ தூரம் பிடிச்சதுனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சார், நான் அந்த பாட்டு மூலியமாக சரியும் படத்து மூலியமாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி ரசிகைகள் இருக்காங்க. காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஜெமினி கணேசன் கமல் சாருக்கு அப்புறம் அப்படி நிறையா நீங்கள் படங்கள் இல்லை சார் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை. உங்களுடைய லைனப் எனக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள். உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இந்த ஃப்ராடு பையிலே பாட்டில் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நிறையா இனி வர ஆல்பமும் நான் எழுதிட்டுருக்கேன் உங்களுக்கு. அதனால் என்னோட கடமை அதில் நான் பின்னாடி இருப்பேன். உங்களை அந்த ஒரு லவர் பாயாக மாற்றுற வேலையை நாங்களும் ஷானும் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குது. அவரு மாறி இருக்கார். கரெக்ட். அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்லணும். என் பையனுக்கு வயசு 10.
அவன் வந்து முதல் முறையாக படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ரசித்த முதல் படம் கான்சிட்டி. சீரியஸ், அது உண்மை. அவன் எவ்வளோ தூரம் உள்ளே போனான் அப்படின்னா, நீங்கள் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவீங்க, அப்போல்லாம் நம்ம திருந்திட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவீங்க. என் பையன், பாட்டி நீ திருந்தவே மாட்ட அப்படின்னா அப்போ தான் நான் நம்பினேன் அவன் உண்மையாலுமே உள்ளே அருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அவனுக்கு இப்போ லாஸ்ட் வீக் நான் 2 நாள் லீவ் போட வச்சிட்டேன், இல்லைனா நீ கூப்பிட்டு வந்திருப்பேன். அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஹரிஸ், நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அர்ஜுன் சார் பயங்கர என்ஜாய் பண்ணான். எனக்கு அவனை ஏன்னா நான் எந்த படத்துக்கு கூட்டி போனாலும் ஃபோனை கையில் கொடுத்துருவோம், ஆனால் இந்த படத்துக்கு அவன் ஃபோனையே மறந்துட்டான். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஷான் ஐயா, அது வந்து எப்பயுமே சொல்லணும், அவரோட வேலை செய்யும் போது மட்டும் எப்படி அந்த வேலையை செய்ய அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த அக்கறை, அதே மாதிரி அவரும் இவரோட வரிக்கு நல்ல ஒரு டியூன் அமைஞ்சிடணுங்கிற அவருடைய எஃபோர்ட்டு எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் காம்போன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் தொடரும். சதா, அப்புறம் வந்து கல்கி ப்ரோ, ஆதித்யா, ரகு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். அகில், உன்னோட சீன் வந்து ஹரிஸ் முன்னாடியே சொன்னான், இது என்னடா இப்படி ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமான என்ன தேட்டர் மொமெண்ட்னே அப்படின்னு சொன்னான். அது மாதிரியே நடந்தது. அவனோட நம்பிக்கை சூப்பர். அண்ணாச்சி அண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ணா. உங்களோட சின்ன சின்ன சீன், அந்த டைலாக் டெலிவரி சூப்பர். மாஸ்டர், என்னையும் ஆட வச்சிங்க, அந்த கொடுமை தான், அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம். அருள் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து கண்டிப்பாக பவர் ஹவுஸ்லேருந்து நிறைய படங்கள் வரும், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனோட விஷன் பெரிய விஷன். நான் அது பெருசாக வரணுங்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. அம்மா எப்படி இருக்கே? ஐயா எப்படி இருக்கே? நல்லா இருக்கலாம்? நாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களே? ரைட்டு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. 25வது நாள் நம்ம நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். எங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்பில் நம்ம ஹீரோ பிரதர், ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா? ஏதாவது ஒன்று சொல்லினியா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம இல்லை? ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லுவோம். என்ன விட்டுருங்க. ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹரீஷ் ப்ரோ கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஹரீஷ் ப்ரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே எனக்கு தெரியும், நான் சிரித்தாள் படத்தில். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அந்த ட்ராவலுக்கு அவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ப்ரோ. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் ப்ரோ எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு வில்லனாக தான் அறிமுகமானீங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஹீரோவாக இன்னும் வேறு லெவல் நீங்கள் போவீங்க. அது உங்கள் நல்ல மனசுக்கு. ஏன்னா வந்து ஒரு போஸ்டரில் எல்லாருக்கும் வந்து இடம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், கான்சிட்டிக்கு மேலே அர்ஜுன் தாஸ், அனபென், யோகி பாபு, வடிவு கர்சின் நடித்தவங்க எல்லாரோட பேருமே வரணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். தலைவராக இப்படி தான் வில்லனாக இருந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் வடிவு கரிசி அம்மா, இந்த படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்கம்மா, ஆனால் எல்லாருமே நீங்கள் தூக்கி சாப்பிட்டீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலு. தேட்டரில் போய் சிரின்னு சிரித்தது எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பேரை சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். ஒரு தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கும்போது கேட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு வேலையாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிஸியாகவே இருக்கணும் என்றைக்குமே. தேங்க்யூ மேம். அப்புறம் அந்த குட்டி பையன், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு பேர் தெரில எனக்கு. அகில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த
கடைசியாக ஓடுவீங்கல்ல அப்பா சொன்ன உடனே அந்த சீன் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஷியான் ரோல்டனா ஆனால் எல்லா படத்துலையும் ஒரு சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு ஏணியாக இருக்கீங்கண்ணே. ஒரு புது புது டைரக்டர்ஸ்க்கும் ஒரு புது புது ஹீரோஸ்க்கும் அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஏணியாக இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணோன்னே. அண்ணாச்சி அண்ணா உங்கள் ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே பயமாக இருக்குண்ணே. நான் தான் வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன், என்னோட வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்கண்ணே. அப்புறம் சந்தோஷ் மாஸ்டர் ப்ரோ நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதை விட எனக்கு வந்து இந்த ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் கார் எடுத்துகிட்டு வந்து அப்படி திருப்பினோன்னே தேட்டரில் விசில் சத்தியமாக எல்லாருக்கையும் வந்து விசில் அடித்தாங்க ப்ரோ. நானே அடித்தேன் 2 தேட்டரில் போய் பார்த்துட்டு. சூப்பராக பண்ணீங்க ரகு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து கல்கி ப்ரோ அண்ணா உங்கள் பாட்டு சூப்பராக இருந்தது. அதை விட இது எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரியே நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சது வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தியேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தோம் எல்லா ஊர்லேயும், சென்னையில், சேலம், மதுரை, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிற ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மாலாம் வந்து தலையில் கை வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாரும் இதெல்லாம் பண்ணதில்லை வெளியாட்களாக. ஸோ ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி. ட்ரெய்லர் லான்ச்சில் பேசியிருந்ததை விட இப்போ எனக்கு பேச்சு வரல சொல்லப்போனால். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். 24 கிராஃப்ட்ஸ்லேயும் நான் கூட நின்று, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஷூட்டிங் டேஸ்லேயும் எனக்கு ஷூட்டே இல்லைனாலும் நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் நின்று பார்ப்பேன். இப்போ டிஓபினா அவங்க கூட பின்னாடி நின்று பார்ப்பேன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேமில் எப்படி நிற்க சொல்கிறாங்க, எந்த லைட்டில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நின்று பார்ப்பேன். ஸோ மியூசிக் சார் கூட போய் உட்காந்து செஷனில் உட்காந்துருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் லைக் டப்பிங்கில் உட்காந்துருக்கேன். சவுண்ட் மிக்சிங்கில் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ப்பேன் சரி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோட இதுவாக தெரில. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அடுத்த 2-3 வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஸோ தேட்டரில் பார்க்கும்போது கதிர் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வடிவுக்கரசி மேம், யோகி பாபு சார் தான் செம்ம ரெஸ்பான்ஸ். தேட்டரில் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக கை தட்டுறாங்க. அப்புறம் 2வது வந்து கதிர் ப்ரோவுக்குமே வந்து அந்த மேலே தூக்கிட்டு சுற்றுற சீன்லாம் வந்து செம்ம இது. அப்புறம் அகிலனுக்கு வந்து செம்ம கிளாப்ஸு, கரெக்டாக கால் எடுத்து வச்சு இப்படி ஓடும்போது தேட்டரே ஒரே கத்தல். நல்லா இருந்துச்சு அகிலன். ஸோ தேங்க்யூ. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வெதா போட்டது வந்து எனக்கு வந்து ஹரிஷ் துரைராஜ் தான். ஸோ அவருக்கு எப்பவுமே நன்றி. தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கான் சிட்டி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் கதாபாத்திரம் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். அப்புறம் அர்ஜுன்தர் சார், உங்களோட கைதி படத்துலேயும் நான் இருந்தேன், இப்போது கான் சிட்டியில் இருக்கேன். 2 சக்ஸஸ் படத்துலேயும் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அம்மா வடகுரிச்சி அம்மாவை கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பரத் சார் எங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து, இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பரத் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹரிஷ் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த விஷன் கண்டிப்பாக ரீச் ஆவார்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்திலும் அவர் ஸ்டார்டிங் என்ன சொன்னாரோ எண்டு வரைக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஹரிஷ் ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க. பயங்கர டைட் ஸ்கெடியூல் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருந்தும் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன கேப்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ. வடிவுக்கரசியம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஏஜ்லேயுமே நீங்கள் வந்து பயங்கர 1 more எத்தனை தடவை கேட்டாலுமே நீங்கள் ரெடி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஃபாக்ஸி ப்ரோக்கு நன்றி, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ எந்த விஷயம் சொன்னாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். அருள் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் எடிட் போகும்போது எத்தனை வருஷம் நாங்கள் பண்ணாலுமே அவர் சலிக்காமல் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார்.
நாங்கள் 2 பேரும் பண்ணி ஒரு வருஷன் முடிச்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹரிஷ் ப்ரோ வருவாப்பில் வந்து அவர் ஒரு வருஷன் பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ டோட்டல் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ண ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஷான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல சூப்பர் ஆல்பம் கொடுத்துருந்தீங்க படத்தில். நல்ல ஃபீல் குட், நிறைய ஒவ்வொரு சாங்குமே நிறைய வேரியேஷன்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 3 நாள் கொண்டாடினாலே அது சக்ஸஸ் மீட்டாக இருக்குது. ஆனால் 25 நாள் கொண்டாடினது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய சக்ஸஸாக கொண்டாடும். அதுக்கு இந்த டீம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீம், தொடர்ந்து வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கிற டீம், கொடுக்க போகிற டீம். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹரிஷ் ப்ரோ வந்து ரியலி வந்து ஒரு கூலான ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் ப்ரோ, அம்மா, யோகி பாபு அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஈவன் அகிலன் டூ, அவன் வந்து சொன்னான், நீங்கள் என் கனவுல வந்து என்னை துரத்திட்டு வரீங்க அப்படின்னு சொன்னான். அந்தளவுக்கு அவன் கனவுல கூட என்னை வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் டெக்னீஷியன்ஸ் அருள் மோசஸ் சார், ஷான் ரோல்டன் ப்ரோ அண்ட் மோகன் ராஜா சார். அண்ட் இதில் எடிட்டிங் வந்து இவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ட் ஹாரிஷ் ப்ரோ வந்து அது பார்க்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் தான், 2 மணி நேரம் படம் தான். ஆனால் அவ்வளோ ஒரு 6 மணி நேரம் படத்துக்கு உண்டான ஃபுட்டேஜ் ஷார்ட்ஸ் அவர் எடுத்திருப்பார். எனக்கு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை வந்து ஒரு நாளில் இவ்வளோ சீன்ஸ் எடுப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ஆக்சுவலாக. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக வந்து படத்தில் இருந்துச்சு. எல்லாம் சொன்னார், இல்லை லைக் ரமேஷ் திலக் ப்ரோலாம் ஒரு நாள் தான் நடித்தார் அப்படின்னு சொன்னார். ஆனால் படம் ஃபுல்லாக வர மாதிரி இருப்பார் அவர். ஸோ நைஸ் டீம். இந்த சக்ஸஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கு தொடரணும். நன்றி. ஆடியன்ஸ் அண்டு ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுறேன். வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பயங்கரமான ரீச் கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அண்ட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் ஃபைனல் அவுட் எடுக்கிறப்போ எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் வந்தது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஹரிஷ் ப்ரோ. தேங்க்யூ. படம் நல்லா பண்ணிச்சு, நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஹரிஷ் ப்ரோ, நான் அடுத்தடுத்த படம் நல்ல படம், இந்த ஃபேமிலி மூவிஸ் மாதிரி பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.